எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போனால், சென்டிமெண்ட்டாக பேசி வீட்டை விட்டு கிளம்பிய ராதிகா இறுதியில் பாக்கியாவுக்கு சொன்ன வார்த்தை என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து இந்த எபிசோடில் வந்து ஈஸ்வரி வந்து கோபியிடம் வந்து ராதிகா என்ன சொன்னாங்க அந்த மாதிரி கேட்க, அவர் தனது முடிவில் இருந்து மாறலை அப்படின்ற மாதிரி ஒரு சுகமான பதிலில் சொல்லியிருக்காரு. இதில் வந்து ஈஸ்வரி வந்து அடிக்கடி என்னை வந்து பாரு, உடம்பு கவனி அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி சாப்பாடும் கொடுக்குறாங்க. இனியாவுக்கும் கோபியும் வந்து பேசுறதை ஏற்றுக்கிட்ட தைரியமாக இருக்கார். மேலும் வந்து இந்த நேரத்தில் ராதிகாவும் மையும் வந்து தமது பெட்டிகள்லாம் வந்து கீழே எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்து வந்து மொத்த குடும்பம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது தான் வந்து ராதிகா வந்து பாக்கியாவோட வந்து நேரடியாக சென்று, இனிமேல் நான் உங்களுக்கு வந்து தொந்தரவு தரமாட்டேன், ஒரு நண்பியாக நீங்கள் எனக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கீங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. பின் வந்து ராதிகா வந்ததும் வந்து கோபி தனது அந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. மேலும் வந்து ஈஸ்வரி கோபி அடிக்கடி அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க முடியுன்ற மாதிரி செலின்கிட்ட வந்து லக்கேஜை எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது தான் வந்து ராதிகா வந்து யாரும் கோபி லக்கேஜ் எடுக்க வேணாம், அது வந்து இங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே போட்டு அங்கே நிறுத்துறாங்க. மேலும் வந்து நானும் மையும் தான் வீட்டை விட்டு போகிறோம், நீங்கள் இங்கேயே இருங்கன்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்து மீண்டும் வரமாட்டேன், உங்களுடைய உடல்நிலை குறித்தும் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது, நீங்கள் ஏற்கனவே பல விஷயங்கள் வந்து யோசிச்சிட்டேன், நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது தான் இப்போ நான் நல்லா இருக்குன்ற மாதிரி சிரிச்சு சந்தோஷமாக இருங்க, அதனால் வந்து நான் இங்கே இருக்கின்ற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. இதை வந்து இனியாக்கிட்ட வந்து உன்னுடைய அப்பாவை உன்கிட்டயே நான் விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு ஃபீலிங்கை கொண்டு வராங்க. பாக்கியாக தான் எடுத்த இந்த முடிவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக பாதகமானது தெரில, ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி சொல்லி கிளம்புறாங்க. இதில் வந்து ராதிகா போகும்போது இனி அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சு சொல்கிறாங்க. ரொம்ப எமோஷனலான விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு நாடகம் நம்மளை வந்து ஃபைனல் டச்சுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்படி என்ன ஆகுதுன்றதை. தேங்க்யூ.